ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சில காலமாகவே நீ நீயாகவே இல்லை. அடுத்தவங்க வாழ்க்கையில் என்னென்னவோ நடக்குது, எனக்கு மட்டும் துன்பமும் பிரச்சனையுமே நடக்குது. எதை நினைக்கி பொண்ணாலும் எல்லாமே சிக்கல்களாகவும் கஷ்டமாகவும் இருக்குதுன்னு நடக்கிறத பார்த்து நீ கவலைப்படுறது எனக்கு தெரியும். யார் உன்னை கண்டு கொண்டாலும் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் உனக்கு தேவையானதை செய்கிறதுக்காக உன் சாயப்பா நான் எப்போதும் உன்னை நோக்கி உன் பின்னால் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமேன்னு செல்லவே. உனக்கான நல்லது நடக்கிறதுக்கும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் விருப்பங்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் கூட உன் சாயப்பா நான் தேதியை குறிச்சிட்டேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் அமைதியாக இரு. கூடிய சீக்கிரமே உன்னுடைய மதிப்பை உயர்த்தி மாபெரும் வெற்றி உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். தனியாக பறக்கிறதுக்கு பறவைகளுக்கு ரெக்க மட்டும் இருந்தால் போதாது. நம்ம பறக்கும்போது கீழே விழுந்துட மாட்டோன்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட அந்த பறவைக்கு முளைக்க வேண்டும் தானே. அதே போல தான் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்துடலான்ற எண்ணம் மட்டும் போதாது, எல்லாத்தையும் சமாளித்து வாழலான்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள வேண்டும். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவேன்னு சொன்ன உன் சாயப்பா இனிமேலும் நீ கஷ்டப்படும்படி இருக்கும்படி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக கைகூடி வந்து உன் வாழ்க்கையிலும் நீ வெற்றியை தொடப்போகிறாய் என் தங்கமே. வாய்ப்புகள் உன்னை கடந்து சென்றாலும் தொடர்ந்து நீ முயற்சி செய்தால் நீ திரும்பி பார்க்கும் அடுத்தனுடைய உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றிடுவேன். ஏன்னா வாய்ப்புகள் உனக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதை ஏற்றுக்கிறதும் தவற விடுறதும் உன் கைகளில் இருக்கின்றதை மறந்துட வேணாம். உன்னை மற்றவங்க மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ போகிற பாதை சரியாக இருப்பதால் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு. உன் வாழ்வில் நீ எதையாவது இழக்கும்போது யோசிச்சுக்கோ. உன் வாழ்வில் நீ இழந்ததை விட மிக சிறப்பான ஒன்று சீக்கிரம் உன்கிட்ட வந்து சேரும்னு. அடுத்தவர்கள் உனக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியாக இருந்தது, அவங்க உன்னை பற்றி சொல்கிற குறைகள் சரிதான்னு நீ நினச்சினா அதை திருத்திக்கிட்டு நகர்ந்து போ. தவறாக சொல்கிறாங்க, சும்மா வேணும்னே உன்னை பற்றி குறை சொல்லி மட்டம் தட்ட பார்க்குறாங்கன்னு யோசிச்சினா எதுவுமே பதில் சொல்லாமல் சிரிச்சிட்டு தாண்டி போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்தால் நீ தொற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பது அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு தோல்வியையும் தாண்டி தாண்டி நீ வெற்றியை தொடப்போகிறாய் என்றுதான் அர்த்தம். ஆம் என் செல்லமே, இத்தனை நாளாக பிரச்சனைகள், கஷ்டம், தோல்வி, குழப்பம்னு இருந்த ஓ வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாண்டி போய் இப்போ நீ வெற்றி கயிற்றை தொடப்போகிறாய். உன்னை வீழ்த்துகிற அளவுக்கு உன் விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அதையும் தாண்டி நீ ஜெயிக்கிற அளவுக்கு இந்த சாயப்பா உனக்கான தைரியத்தை கொடுப்பேன். தளராமல் துணிந்து போக என் தங்கமே. உன்னுடைய விதியோ சதியோ எதுவா இருந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே உன் சாயப்பா நான் உன் கூட இருக்கேன். உன் மேலே நிஜமான அன்பு கொண்ட இந்த சாய்நாதா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. உன்னுடன் எங்கும் எப்போதும் நான் இருக்கிறதால் நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இருளெல்லாம் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழ போகிற. துன்பங்கள் எல்லாம் குறைந்து இன்பங்கள் வந்து சேரும் நேரம் வந்துடுச்சு. உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். என் துணையோட நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கலாம் என் செல்லமே. உன் மனசில் சோகம் வந்து சேரும் போதும் கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் போதும் 3 விஷயங்களை ஞாபகத்து வச்சுக்கோ. உன் சாயப்பா நான் உன் கூட தான் இருக்கேன், உன் கூட தான் இருந்தேன், இனிமேலும் எப்போதும் உன் கூட இருப்பேன்னு தைரியமாக இரு. நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தாலும் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்திருந்தாலும் உன் மனசளவில் மனசார மனசுணர்ந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ. சும்மா கேட்கணுன்றதுக்காக எந்த வார்த்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்க வேணாம். உண்மையாகவே உன் மனசளவில் அதை யோசித்து அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க தயாராகு. அப்படி இல்லாமல் உன்னுடைய செயலோ வார்த்தைகளோ அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா அது உன்னை பாவமாக பின்தொடர்ந்து வருமல்லவா. எப்போதும் உன்னுடைய மனசும் உன்னுடைய வாக்கும் உன்னுடைய செயல்களும் 3மே உனக்கு பாவத்தை தர வல்லது. அது சரியாக இருந்தால் உனக்கு புண்ணியமாக இருக்கும், தவறாக போகும்போது அது கர்மா எனும் பாவமாக உன்னை பின்தொடரும். அதனால தான் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எந்த வார்த்தையை பேசுவதாக இருந்தாலும் கவனமாக இருக்க சொல்கிறேன். நீ என்னை நம்பி வந்த பிறகு உன் கர்ம வினைகளை எவ்வளவோ நான் தீர்த்துட்டேன். இன்னும் அதை முழுவதுமாக தீர்த்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கணும்னு நான் ஆசையாக இருக்கேன். நீ இழந்த விஷயங்களிலிருந்து நான் உனக்கு நியாயம் கிடைக்க செய்வேன் என் செல்லமே. உனக்கு எதை எப்போது கொடுக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதை அப்போது நான் உன்னிடம் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போன விஷயத்துக்காக நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அது உன்னிடம் வந்து சேரும்.